இந்த பாரு, உன் மனசுக்குள்ள 1000 விஷயம் இருக்குன்னு சொன்னேன். 1000த்துல 100 கூட தாண்டல. மத்ததெல்லாம் எங்க? அதுக்குள்ளதான் அன்னைக்கு மேனேஜர் வந்துட்டாரு. ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ, அப்படி ஒரு கதை வேற இருக்கா? அப்ப நீ உன் மனசுக்குள்ள இருக்க மீறி 900 இப்பவே சொல்லிடு. அப்ப நீ ஒன்று பண்ண, நீ சொல்லு, அதை நான் எழுதிக்கிறேன். உன் முன்னாடிலாம் என்னால சொல்ல முடியாது. அதனாலதான் நான் லெட்டர் எழுதினேன். நீ லெட்டர்லாம் இனிமேல் எழுத வேண்டாம். இந்த பாரு, தயவுசெய்து உன் காலை வேணா கொடுத்து கேட்குறேன். எனக்கு உன் லெட்டர் படிச்சா ஒரு மன உளைச்சல் ஆகுது. அதனால நீ என்னன்னு சொல்லு, அதை நானே எழுதிக்கிறேன். ஆஹா, போ முத்து மாமா. சரி, அப்ப நான் எழுதுறேன், நீ எழுதிக்கிறியா? அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் முடியாதுன்னா நீ எழுதி ஆகணும். ஆஹா, இல்ல, நான் தப்பு தப்பா எழுதுவேன். அப்புறம் நீ கிண்டல் பண்ணுவ. அது தெரியுது தப்பு தப்பா எழுதுறேன்னு. அதுக்குதான் சொல்றேன், நீ தப்பு தப்பா சொன்னா நான் சரியா எழுதிக்கிறேன். சொல்லு, எழுதுறேன். ஐயோ, நீ விட முத்து மாமா, நான் போறேன். அப்படிலாம் போகக்கூடாது. சொல்லு, நான் எழுதுறேன். நீ முதல்ல எப்படா என்ன பாப்பன்னு ஏங்கி இருக்க. ஆனா நீ இப்ப வந்து என்னையே தான் பாத்துட்டு இருக்க. அது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் நல்ல மனசு எல்லாத்தையுமே ஒரே மாதிரியா தான் பாக்கும். அதே மாதிரி என் மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நினைக்கிற அதே அளவுக்கு அத்தையும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிற. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைக்கிற. அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ஒண்ணுனா நீ துடிச்சு போற. முதல்ல இருந்ததை விட இப்ப உனக்கு என் மேல ரொம்ப பிரியம் ஜாஸ்தியா இருக்கு. உனக்கு நானும் ஒண்ணு, ருத்ராவும் ஒண்ணு. 2 பேத்தையும் குழந்தை மாதிரி தான் வச்சிட்டு இருக்க. அப்புறம் எப்பவுமே நான் சமைச்சா அதுல குறைய இருந்தா கூட அத நீ சொல்லவே மாட்ட. அதுல இருக்கிற நிறைய மட்டும்தான் நீ சொல்லுவ. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உனக்கு பொண்டாட்டியாதான் நான் பொறுக்கணும். அதே மாதிரி உனக்கு முன்னாடியே நான் செத்து போயிடணும். ஏய் லூசு, என்னது இது? இரு, இன்னும் இருக்கு. நீ வந்து முதல்லையாவது மத்தவங்க சொன்னதை நம்பி என்ன திட்டி இருக்க, கோச்சிட்டு இருந்திருக்க. ஆனா இப்போ எப்போ நான் உன் பொண்டாட்டி ஆனேனோ அதுக்கப்புறம் நீ யார்கிட்டயும் என்ன விட்டு கொடுத்ததே இல்ல. எதுக்கா இருந்தாலும் என்ன ரொம்ப தாங்கி பெருமைப்படுத்திருக்க. அதே மாதிரி எந்த புருஷனும் நினைக்காத அளவுக்கு என்ன பெரிய ஆள் ஆக்கணும்னு மனசார நினைக்கிற. இத நினைச்சு எனக்கு அப்படி நெக்குருகி போகுது. இதெல்லாம் பாக்குறதுக்கு என் அம்மாவும் பாட்டியும் இல்லைன்னு நினைச்சு மனசுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எனக்கு நீ இருக்க. இது நடக்குமான்னு தான் வாழ்க்கை பூரா நான் ஏங்கி இருக்கேன். ஆனா கடவுள் எனக்கு எப்பவுமே நீ கூடவே இருக்கிற மாதிரி கொடுப்பனைய கொடுத்திருக்காரு. எனக்கு இது போதும். ஜென்ம ஜென்மமா வாழ்ந்து முடிச்ச மாதிரி ஒரு திருப்தி வந்துருச்சு முத்து மாமா. ஏய், என்னது இது? நோ அழுகாச்சு, சரியா? சரி, பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்க பாரு. சரி, படிச்சு கட்டுட்டா? என்ன படிச்சு காமிக்கிற? இப்ப நீ சொன்னதெல்லாம் நான் எழுதுனல, அதை அப்படியே நான் உனக்கு படிச்சு காமிச்சிடுறேன். பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே. என்ன மாமா, நீ என்ன படிக்கிறன்னு சொல்லிட்டு பாட்டு படிக்கிற? நல்லா இருக்குல்ல? ஃப்ரீயா விட்டுரு.
இங்க வா கண்ணு. ஐயா ஐயா. நீ பொண்ணம்மா பொண்ணு தானே? ஆமாங்கய்யா. பேர் என்ன கண்ணு? செல்விங்கய்யா. நீ படிக்கிற பொண்ணாச்சே, செங்கல் சூழல் ஏன் வேலை பார்த்துட்டு இருக்கிற? நேத்துல இருந்து நம்ம சூளைக்கு வேலைக்கு வருதுங்க. வேலைக்கா? ஏன் கண்ணு நீ நல்லா படிப்ப, இன்ஜினியர் ஆகணும், காலேஜ்ல சீட் வாங்கணும் சொல்லிட்டு இருந்த, இப்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற? மார்க்ல நல்ல மார்க் தான்யா, சீட்டும் கிடைச்சது. கவர்மெண்ட் சீட்டுக்கு பணம் கட்டுறதுக்கு அம்மா கையில காசு இல்லைங்கய்யா. அதான் அடுத்த வருஷம் பாத்துக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் சின்ன சின்ன வேலைக்கு போய் காசு சேர்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு முடியல. அதான் அம்மாவுக்கு பதிலா இங்க வேலைக்கு வர சொன்னாங்க. என்ன கண்ணு இப்படி பண்ற? காலேஜுக்கு கட்ட ஃபீஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லணும்ல? உங்க அம்மா ஏன் என்கிட்ட சொல்லல? ஏற்கனவே அம்மா உங்ககிட்ட அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு நிறைய விஷயத்துல உங்களை தொல்லை பண்ணிட்டாங்க. ஸ்கூல் படிப்பு செலவுக்கும் நீங்க நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்றதான்னு அம்மா கேட்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நானும் கேட்க மறந்தே போயிட்டேன். ஏன் தப்பு இருக்கு, மன்னிச்சிருக்கண்ணே. ஐயோ என்னங்க எப்படிலாம் பேசுறீங்க? இந்த ஐயானெல்லாம் கூப்பிடவே வேண்டாம். 1000 தடவை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அவங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. நீ என்ன அண்ணன் கூப்பிடு. மேனேஜர் சார், இந்த பொண்ணு என் கூட வீட்டுக்கு வரட்டும், நீங்க உங்க அம்மா கூட்டம் வீட்டுக்கு வரலாம். சரிங்க. வீட்டுக்கா? எதுக்கு வீட்டுக்கு? எதுக்குன்னா இனிமேல் நீங்க வந்து இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க கூடாது. உனக்கு ஒரே ஒரு வேலை தான் கண்ணு. வரப்போற எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜில் மெரிட்டில் சீட்டு வாங்கணும். இது நான் உனக்கு கொடுக்குற வேலை. அந்த வேலைக்கு நான் சம்பளத்தையும் கொடுத்துருவேன். 5 லட்ச ரூபா உனக்கு பேங்க்ல போட்டுருவேன். உன் படிப்பு செலவெல்லாம் அதில் பார்த்துக்கோ. ஒரு வேலை அதை விட அதிகமாச்சுன்னா என்கிட்ட நீ சொல்லணும் கண்ணு. ஐயோ அவ்வளோ காசுலாம் எனக்கு வேண்டாங்க. கண்ணு, இது நான் உனக்கு கொடுக்குற பணம் இல்லை, உன் படிப்புக்காக கொடுக்குற பணம். சரி, உனக்கு அது யோசனை இருந்துச்சுன்னு பொண்ணு, நீ நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆகிடுவல, நல்லா வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பணத்தை நீ திருப்பி கொடுப்பியா? என்ன கண்ணு, கொடுப்பியா? கொடுத்துட்றேங்க. சரி, வண்டியில் வா. பண விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நீ கேட்க வேலையை கண்ணு, நான் தானே கொடுக்குறேன்னு சொன்னேன். அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், வா. உள்ளவா உட்காரு. இல்லைங்கண்ணே. என்ன இல்லைங்கண்ணே, வெளியே நிக்க போறியா? உள்ள வந்து உட்காரு, வா. இல்லைங்கண்ணே, அம்மா வந்துருட்டுமே. சரி, அம்மா வந்தோன்னு வரியா? அம்மா வந்துடுவாங்க. வெண்ணிலா. என்ன முத்து மாமா? யார் தெரியுதா? செல்வி, நம்ம ஒண்ணமாக்கா பொண்ணு. உள்ள வர யோசிக்கிறா. குடிக்க தண்ணி கூட அவளுக்கு. சித்தி, நானே ஒன்றை பார்க்க தான் வரணும்னு நினச்சேன். அது ஒன்றும் இல்லை, அது அர்ஜென்ட்டாக ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. செக்கில் நீயும் கையெழுத்து போகணும்ல, போட்டு கொடுத்துரு சித்தி. என்ன விஷயம் முத்தரசு? ரைஸ் மில் விஷயமாவா, இல்ல செங்கல் சோலைக்கா, இல்ல வேற ஏதாவதா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. நம்ம செல்வி பொண்ணமாக்கா பொண்ணு நம்ம கிட்ட தான் ரொம்ப காலமாக அவங்க அம்மாலாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திடீர்னு செங்கல் சூழலில் பார்க்குற பொண்ணு செங்கல் தூக்கிட்டு இருக்கு. நல்லா படிக்கிற பொண்ணு. அது பணம் இல்லாதனால படிப்பு அப்படியே விட்டுருச்சு போல இருக்கு. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தோன்னா அது மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடும். பாவம், நம்ம தானே சித்தி அவங்களுக்குலாம் உதவி பண்ணணும். நான் போய் செக் புக் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம்ப்பா, அதுக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் சித்தி? இங்க பாரு முத்தரசு, நானும் சேர்ந்து சைன் பண்ணாதான் செக் பாஸ் ஆகணும்னு அன்னைக்கு உங்ககிட்ட அடம் பிடிச்சனே, எதுக்குன்னு புரியுதா உனக்கு? புரியல சித்தி. புரியறதுக்கு என்ன முத்தரசு இருக்கு? 5 லட்சம் ரூபாங்கிறது சாதாரண காசுன்னு நினைச்சிட்டியா? நீ எங்கேயாவது உனக்கு முகம் தெரியாத இடத்துல போய் நின்னு ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட, கிடைக்குமான்னு பாரு. நம்மளை சுத்தி கஷ்டப்படுறவங்க 1000 கணக்கில் இருப்பாங்க. எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சு பணத்தை எடுத்து நீட்டினா அதுக்கு முடிவே இல்லாம போயிடும்பா.
இப்படி தானம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா கடைசியில நாம மொத்த பேரும் எதுக்கும் வழி இல்லாத ஓட்டாண்டி ஆயிடுவோம்ப்பா. சித்தி படிப்பு விஷயம் சித்தி, அந்த காரணத்துக்காக தான் சித்தி. நான் இத பாருப்பா, அது எதுக்காகவோ இருந்துட்டு போட்டோம். படிப்பு செலவுக்குன்னு வருவாங்க, அதுக்கப்புறம் உயிர் போயிட்டு இருக்கு அவசரம்னு வருவாங்க. ஒவ்வொன்னுத்தையும் பார்த்தா பாவமா தான்ப்பா இருக்கும். ஆனா அதுக்காக நாமளும் ஒரு 1000 2000 முடிஞ்சதை எடுத்து கொடுக்கறது தான் கரெக்ட். ஆனா 5 லட்சம்ங்கிறது ரொம்ப அதிகம்ப்பா. அவ்வளோ பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம்ப்பா. சித்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ சித்தி, அந்த பொண்ணுக்கு நான் பணம் தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் சித்தி. நம்ம வீட்டு வாசல நிக்குது சித்தி. இப்ப போய் நான் இல்லைன்னு சொன்னா அது நல்லா இருக்காது சித்தி. பாவம் சித்தி, நல்லா படிக்கிற பொண்ணு சித்தி. பணம் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக அதோட படிப்பு நின்றக்கூடாது சித்தி. என்ன செல்வி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? முத்தரசு அண்ணன் தான் என்னை பார்த்து படிப்பு செலவுக்கு காசு தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. சித்தி சித்தி அவங்களாம் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க சித்தி. நமக்காக வேலை செய்யறவங்களோட குடும்பம் நம்ம குடும்பம் மாதிரி தானே சித்தி. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே சித்தி அந்த பொண்ணும். நம்ம உதவி பண்ணல அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் சித்தி. தயவு செய்து புரிஞ்சுக்கோ சித்தி, கொடுத்துடலாம் சித்தி. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இப்ப நீ சொல்றதுக்கு சங்கடப்பட்டு பணம் எடுத்து கொடுத்தனா இது ஒரு தொடர்கதையா போயிடும்பா. இன்னைக்கு நான் சொல்றத ஞாபகத்துல வச்சுக்கோப்பா. தானம் தர்மங்கிறது ஒரு அளவு வரைக்கும் தான் இருக்கணும். இப்படி வெறுமனே தான தர்மம்னு கொடுத்தே எதுக்கும் வழி இல்லாம நின்ன குடும்பங்களை நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட குடும்பங்களை கை தூக்கி விடுறதுக்கு யாருமே வர்றதில்ல. தான தர்மம் வாங்கினவங்க வாங்கிக்கிட்டு அவங்க வழியில போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யாருப்பா வந்து நிப்பாங்க? இத வந்து நான் கெட்ட எண்ணத்துல தரமாட்டேன்னு சொல்றதா நீ நினைச்சுக்காத. இது எல்லாத்தையும் காப்பாத்தி உங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குப்பா. நம்ம குடும்பத்துக்காக தான் நான் இதை தர வேண்டாம்னு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சித்தி. சரி சித்தி, அது ஏன் பங்குன்னு ஒன்று இருக்கும்ல சித்தி, அதுல இருந்து கொடுத்துரு சித்தி. என்ன நீ உன்னோடது என்னோடதுன்னு பிரிச்சு பேசுற? உன்னோட நல்லதுக்காகவும் தான் சேர்த்து சொல்றேன்ப்பா. உன் காசு வேற என் காசு வேறையா? அப்படின்னா நீ எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நான் விட்டுற முடியுமா? கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சித்தி. இப்போ நான் என்ன சித்தி பண்றது? 1000 2000 கையில இருக்கிற பணத்தை கொடுத்து அனுப்பு, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லு. வேற வழி இல்ல. முத்துமாமா ஒரு நிமிஷம் இருங்க. அத்தை, இப்ப நான் பேச போறத நினைச்சு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஊர்க்காரங்க என் கல்யாணத்துக்காக செஞ்ச நகைய உங்களுக்கு வேணான்னு உங்க லாக்கர்ல தானே வச்சிருக்கீங்க. அதை எனக்கு தரீங்களா? என்னது? வெண்ணிலா, நீ கொஞ்சம் அமைதியா. அதெல்லாம் ஒண்ணு நான் பாத்துக்கிறேன். இல்ல முத்துமாமா, நான் என் நகைய வாங்கிக்கிறேன். அதை வாங்கி வித்து நீ உன் வாக்க காப்பாத்திக்கோ. இல்ல வெண்ணிலா, அந்த நகையில ஒண்ணு தொட வேணாம், விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்ல முத்துமாமா, அந்த நகையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சும்மா லாக்கர்ல தானே தூங்குது. நீ கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அதோட ஒரு பொண்ணோட படிப்பு வேற. படிப்பு செலவுக்கு தானே நீ பண்ண போற. அந்த பொண்ணோட படிப்பு கெடக்கூடாதுல்ல முத்துமாமா. நீ அவ்வளோ தூரம் நம்பிக்கையோட பேசி கூட்டிட்டு வந்து இப்ப போய் பணம் இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ? ஏய் வெண்ணிலா, இப்ப நான் பணத்தை கொடுக்க கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதும் என்ன மீறி இந்த வீட்டுல ஒரு காரியம் பண்ண நினைக்கிறியா நீ? ஐயோ,
அத்தை அதுக்கு தான் தப்பா நினைக்காதீங்கன்னு சொன்னேன். எனக்கு உங்க சொல்ல மீறி நடந்துக்கிறதா தோணல அத்தை. என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் முத்து மாமா கொடுத்த வாக்கு மட்டும்தான். அதை எப்படியாவது முத்து மாமா காப்பாத்தணும். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டதுக்கு அப்புறம் அதை எப்படி அத்தை இல்லைன்னு சொல்லுவாரு? அதனால ஊர்க்காரங்க போட்ட நகை தானே அத்தை. அது நம்ம வீட்டு பரம்பரை நகையா இருந்தா கூட அதனால நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பு வரும்னு நீங்க பேசலாம். அதனாலதான் அத்தை கேக்குறேன். தயவு செஞ்சு உங்களை மதிக்காம பேசுறேன் இல்ல உங்க பேச்ச மீறி நடந்துக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது எல்லாம் முத்து மாமா கொடுத்த வாக்குக்காக தான். நல்லா இருக்குடி நீ நடத்துற நாடகம். நீ பசப்புற வார்த்தையெல்லாம் கேட்டு முத்தரச வேணா மயங்கலாம். ஆனா நான் அப்படியெல்லாம் மயங்க மாட்டேன். நிஜம் என்னன்னா தேன் தடவன கத்தியால என்ன குத்தி கிழிக்கிற அதாண்டி நிஜம். என்ன நீ சுத்தமா மதிக்கலைங்கிறது 100% உண்மை. இல்ல அத்தை, சத்தியமா இல்ல அத்தை. வாய மூடு.